என்னடா பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அத பத்தி பேசிக்கிட்டே இருக்கியேடா அப்படிங்கிற மாரி சில பேர் கேட்பீங்க. ஆனா பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ் அங்க இங்க சில சம்பவங்கள் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்காங்க. அதுதான் காமெடியா இருக்கு. சோ அது எல்லாத்தையும் அப்படியே ஒண்ணா கலெக்ட் பண்ணி இந்த வீடியோல பாத்துரலாம். மொத்தம் 4 முக்கியமான சம்பவங்கள் பார்க்க போறோம். விஷ்ணு, மணி, தினேஷ் இவங்க ஒரு ஃபன்னான இன்டர்வியூ குடுத்திருக்காங்க. அதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்துரலாம். அதே மாதிரி அண்டகா கசம் அப்படிங்கிற ஷோ இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. அதுல நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களையும் அப்படியே பாத்துரலாம். அப்புறம் அர்ச்சனா ஒரு கடத்திருப்பு விழாக்கு போனாங்க இல்லையா? அதுக்கப்புறம் சில சம்பவங்கள் நடந்திருக்கு. அதையும் பார்க்கலாம். அப்புறம் மாயா இப்ப எங்க இருக்காங்க, அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற சில தகவல்களையும் சேர்த்து பார்த்திடலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்க வந்த எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனை லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு மேல நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு லைக் தான் நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர்கிட்ட ரெக்கமெண்டேஷன் போறதுக்கு உதவியா இருக்கும். சோ இதை மறக்காம பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி இப்ப டைரக்டா வீடியோக்குள்ள போறேன். முதல்ல விஷ்ணு, மணி, தினேஷ் இவங்க 3 பேர் ஃபன்னா கொடுத்தாங்க இல்லையா? அந்த இன்டர்வியூல என்ன இருந்தது அப்படிங்கறத பார்த்திடலாம். இந்த இன்டர்வியூல இவங்க 3 பேருமே ரொம்ப ஜாலியா தான் இருந்தாங்க. வன்மத்தை காக்குற மாதிரி எந்த கொஸ்டினும் கேட்கப்படல. இவங்க எப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தாங்க, அங்க இவங்களோட அனுபவம் எந்த அளவுக்கு ஜாலியா இருந்தது அப்படிங்கறத பத்தி எல்லாம் கேட்கும்போது தினேஷ் ஒரு வார்த்தை சொல்லிட்டாப்ல. தெளிவா பிளான் பண்ணி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனோம் அப்படின்னா அந்த வீடு ஒரு பிளான போட்டு நம்மள வச்சு செஞ்சிரும். பிளானே இல்லாம போனோம் அப்படின்னா பிக் பாஸ் வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெளிவா சொன்னாப்ல. அது மட்டும் இல்லாம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஃபன்னா இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்ல. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல விஷ்ணு, மணி, தினேஷ் இவங்க 3 பேரும் தனியா ஒண்ணா உட்காந்து பேசுவாங்க இல்லையா? அதெல்லாம் மக்கள் கிட்ட வேற லெவல்ல ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது மணி இந்த இடத்துல ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சிருவாப்ல. ஆமாங்க, நான் கூட வெளியில வந்ததுக்கு அப்புறம் விஷ்ணு புலம்புறது எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்றேன். வீட்டுக்குள்ள நான் ரொம்ப கத்திட்டே இருந்தேன், இவன் ஏன் இந்த மாதிரி புலம்புறான் அப்படின்ட்டு. பட் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த சின்ன சின்ன வீடியோ எல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப எமோஷனலா இருக்கு, ரொம்ப ஃபன்னா இருந்திருக்கு, நிறைய மொமெண்ட்ஸ் ஜாலியா கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரில இவங்க பேசிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லாம விஷ்ணு வந்து ஒரு ட்ரூவான என்டர்டைனர் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல தெளிவா போட்டு உடச்சிட்டாரு தினேஷ். ஏன்னா அவன் புலம்புறதை தாண்டி வீட்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி தினேஷ் இந்த இடத்துல பட்ட வர்த்தனமா போட்டு உடச்சிட்டாரு. அந்த இன்டர்வியூவே ரொம்ப ஃபன்னா தான் இருந்தது. ரொம்ப ஃபன் ஃபீல்டா தான் எடுத்துட்டு போனாங்க. ரொம்ப சின்ன இன்டர்வியூ தான், பட் நல்லா இருந்தது. கடைசியா ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்க உங்கள மாதிரியே வெளியில ஒரு ஆள் முன்னேறி வந்திருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி யாரை இன்ஸ்பிரேஷனா எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது மணி வந்து இந்த இடத்துல தளபதி பேரை சொல்லிட்டாப்ல. வெறித்தனமான தளபதி ரசிகர் போல தளபதி சொல்ற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட படங்களை தாண்டி அவரோட ஆடியோ லான்ச்ல எல்லாம் நான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். அந்த இடத்துல அவர் சொல்லக்கூடிய சின்ன சின்ன கதைகளும் ரியல் லைஃப்ல நிறையவே கனெக்ட் ஆகும். இன்ஃபேக்ட் பிக் பாஸ் வீட்ல கூட நாங்க இதை பத்தி எல்லாம் நிறைய பேசிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு விஜய் எந்த அளவுக்கு பிடிக்கும், அவரு விஜய் தான் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்தை போட்டு உடச்சிட்டாப்ல. இதை சொல்லும் போதுதான் தினேஷ் குறுக புகுந்து இதுக்கு மேல அவர் தளபதி இல்லைங்க, அவர் தலைவருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அரசியலுக்கு வந்தார் இல்லையா? அந்த விஷயத்த சொல்ல, ஆமா ஆமா அதை மறந்துட்டேன், அவர் இந்த மாதிரி அரசியலுக்கு வந்தது சினிமாக்கு ஒரு இழப்பு தான், இருந்தாலும் அவர் மக்களுக்கு நிறைய நல்லது செய்வார், அதுக்கு முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி 3 பேருமே இந்த இடத்துல விஜய் சாருக்கு அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தினேஷ் கிட்ட கேட்கும்போது எனக்கு சிவகார்த்திகேயன் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ஒரே இடத்துல நாங்க ஒர்க் பண்ணிருக்கோம். இன்ஃபேக்ட் அவர் இந்த இடத்துல ஹோஸ்டா இருந்த ஷோல நான் டைரக்ட் பண்ணிருக்கேன், ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கேன். கண்ணு முன்னாடி அவர் வளர்ந்து ஒரு இடத்துக்கு போய் நிக்கும்போது அது பாக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் நான் பிக் பாஸ் விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் கூட அவர் கூட பேசியிருக்கேன். அவர் முதல்ல என்கிட்ட எப்படி பேசினாரோ அதே மாதிரி தான் இப்பவும் பேசுறாரு, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால அவர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொன்னாப்ல. அதே மாதிரி விஷ்ணுவும் சிவகார்த்திகேயன் தான் சொன்னாரு, எங்க கூடவே இருந்து இப்ப ஒரு நல்ல இடத்துக்கு போயிருக்காரு அப்படின்னா அவர் மாதிரியே நாங்களும் வரணும் ஆசைப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு இந்த இடத்துல சொன்னாப்ல. அதே மாதிரி கடைசியா இந்த இடத்துல தினேஷ் அஜித் சாருமே இதே மாதிரி தான் எந்தவித சப்போர்ட்டுமே இல்லாம ரொம்ப தூரம் வந்திருக்காரு, அவருமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அப்படிங்கிற மாதிரி அஜித் சாரை பத்தி ஒரு விஷயம் சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன். வன்மத்தை காக்காம எல்லாருமே நல்லபடியா சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்டர்வியூ கொஞ்சம் ஃபன்னா இருந்தது, பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் தான் அந்த அண்டகா கசம் அப்படிங்கிற ஷோ இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆச்சு. சோ அந்த ஷோல ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு. நிறைய பேர் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்க, நாம கூட இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல சொல்லியிருந்தோம். முதல்ல விசித்ரா வந்து அந்த டீம்ல பார்ட்டிசிபேட் பண்றதா இருந்தது. அதாவது 2 டீமா பிரிப்பாங்க தெரியும்ல, தினேஷ், அனன்யா, அக்ஷயா இவங்க 3 பேர் ஒரு டீம். அதே மாதிரி இந்த பக்கம் விஷ்ணு, விசித்ரா, ரவீனா 3 பேர் ஒரு டீமா இருந்திருக்காங்க. விசித்ரா வந்து இந்த இடத்துல என்னால இந்த டீம்ல இருக்க முடியாது, நான் தினேஷ் கூட சேர்ந்து விளையாடுறேன் அப்படின்னு சொல்ல தினேஷ் வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிக்க, நான் சொல்லி நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி விசித்ரா கோச்சிட்டு போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஸ்பெகுலேஷன் வந்தது. பட் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஆள் இல்ல அப்படிங்கறதுனால ரவீனாவோட ஃப்ரெண்ட் இருந்தாங்க இல்லையா, அமெரிக்கா ஆன்ட்டி, அவங்களோட பொண்ணு வந்து ஸ்ரீனிஷாவா, அவங்கள இந்த ஷோல போட்டு ஷோ நடத்தி முடிச்சிருக்காங்க. உண்மையிலேயே அந்த ஷோ நல்லா தான் இருந்தது, செம ஃபன்னா இருந்தது. இன்ஃபேக்ட் இந்த இடத்துல விஷ்ணு, ரவீனா, அந்த ஸ்ரீனிஷா இவங்க 3 பேருமே கிட்டத்தட்ட ஒரு 55 லட்சம் ரூபாய் வின் பண்ணிருப்பாங்க. நம்ம விஷ்ணு பண்ண ஒரு சின்ன தப்புனால 50 லட்சம் ரூபாய் கோட்டை விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன சம்பவம் அப்படிங்கறத வரும்போது சொல்றேன். இந்த ஷோல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த விஷயம், பிக் பாஸ்க்குள்ள போயிட்டு வந்த அனுபவம் எல்லாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி மாகாப்பா கேட்டப்ப எல்லாருமே நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் ஓரளவுக்கு சமாளிச்சிருப்பாங்க. அப்புறம் அந்த அமெரிக்க ஆன்ட்டியோட பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட வரும்போது உன்னுடைய அம்மாவை அடுத்த சீசனுக்கு கண்டஸ்டண்டா கூப்பிட்டா ஓகேவாமா அப்படின்னு கேட்க இந்த பொண்ணு உடனே சரிங்க கூப்பிட்டுக்கங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா சொல்லிருச்சு. உண்மையிலே சொல்றேன், அடுத்த பிக் பாஸ்க்கு மட்டும் இந்த பொண்ணோட அம்மாவை கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தரமான கண்டஸ்டன்ட், பிக் பாஸ்க்கு எக்கச்சக்க கண்டென்ட் கன்ஃபார்ம், அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. ஆனா கூப்பிடுவாங்களா என்ன அப்படின்னு தெரியல, பார்க்கலாம். அப்புறம் ரவீனா கிட்ட பிக் பாஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது வாழ்க்கை ஃபுல்லா கிடைக்க வேண்டிய அனுபவத்தை ஒரு 20 வயசுலயே எனக்கு
மொத்தமா கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க, அது வரைக்கும் தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிடுச்சு. அப்புறம் மாகாபா வந்து ஒரு ஃபன்னான டாஸ்க் வச்சிருப்பாப்ல. பிக் பாஸ்க்கு போனாங்க இல்லையா இந்த வாட்டி சீசன் 7க்கு, அந்த கண்டஸ்டன்ஸோட போட்டோ எல்லாம் வச்சு இவங்கள்ல இருந்து ஒரு ஆளை நான் பிக் பண்ணி சொல்லுவேன், அவங்கள பத்தின ஒரு வார்த்தையை நீங்க சொல்லணும், அவங்கள பத்தின ஒரு விஷயத்த நீங்க சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கரெக்டா இந்த இடத்துல விஷ்ணு கிட்ட மாயாவை பத்தி மாகாபா கேட்க, ரொம்ப கட்சியான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி லேசா பாராட்டுற மாதிரி சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதுக்கு மேல எதுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா சொல்லி விட்டு போயிட்டாப்ல. கரெக்டா இந்த சைடு தினேஷ் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு வரும்போது மாகாபாவும் டக்குன்னு எடுத்துட்டு போய் விஜித்ராவை காமிக்க, தினேஷ் இந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சாப்ல. ஏன்னா இப்பதான் ஷோல இவங்களுக்கு இடையில ஒரு சின்ன தகராறு போயிருக்கு. உடனே அந்த மாதிரி கேள்வி வந்த உடனே மனுஷன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் செம்ம கட்சியான ஒரு ஆளு, செம்ம கெத்தான ஒரு ஆளு அப்படிங்கிற மாதிரி ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாப்ல. அப்புறம் அக்ஷயா கிட்ட வந்து நிக்சனை பத்தி கேட்டிருப்பாங்க, ராப் டேலண்ட் அவனுக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இந்த ஷோல முக்கியமா நடந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அக்ஷயா வெர்சஸ் விஷ்ணு, இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில அந்த கொக்கோ போட சண்டை இருந்தது இல்லையா, இன்னுமுமே அது லைட்டா அக்ஷயா மனசுக்குள்ள ஊறிக்கிட்டே இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இந்த ஷோல மாகாபா அதை பத்தி கேட்கும்போது அக்ஷயா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, ஒரே விஷயத்தை இன்னொருத்தர் கேட்கும்போது நல்லபடியாவும் நான் கேட்கும்போது மட்டும் கோபமா கொடுக்கறது தான் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி விஷ்ணுவை பத்தி ரொம்ப சிரிச்சுக்கிட்டே பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விஷ்ணு உடனே சரிமா விடுமா, இதுக்கு மேல என்னமா பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபன்னாவே அதை எடுத்துக்கிட்டாப்ல. ஆனா உள்ளுக்குள்ள இன்னும் இந்த ஏடிஎம்க்கு வன்மங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தது. ரவீனா, விஷ்ணு, அந்த ஸ்ரீநிஷா இந்த 3 பேருமே ஒரு டீம்ல இருந்தாங்க இல்லையா, கடைசி ரவுண்ட் 55 லட்சம் ரூபாய் ஆடி காரை வின் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. உண்மையிலே ரவீனா பொண்ணு பிக் பாஸ் வீட்ல கூட இந்த அளவுக்கு கிளவரா விளையாண்டது இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தெளிவா ஒரு சம்பவத்தை பண்ணி அந்த காரை வின் பண்ணிருச்சு கிட்டத்தட்ட. இந்த ஷோ பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு மந்திரம் மாதிரி ஒன்னு கொடுப்பாங்க, அதை மறக்காம சொல்லணும், அதுதான் இந்த கேமோட ரூல்ஸ். ரவீனா பொண்ணு கரெக்டா சொல்லிடுச்சு. பட் ரவீனா பொண்ணு உள்ள இருந்து சொல்லும்போது நம்ம விஷ்ணு வெளில இருந்து சும்மா இல்லாம வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா அப்படிங்கிற மாதிரி அதுல வர ஒரு வேர்டை லேசா அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டாப்ல. காரை வின் பண்ணிட்டாங்க, அட்லீஸ்ட் பிக் பாஸ்ல தான் வின் பண்ணல, எங்கேயாவது வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரூல்ஸ் மீறிட்டீங்க, அதனால உங்களுக்கு காரம் கிடையாது ஒண்ணும் கிடையாது வாங்க அப்படிங்கிற மாதிரி வெளில கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விஷ்ணு பண்ண ஒரு சின்ன தப்பு 55 லட்சம் ரூபாய் கார் இந்த இடத்துல போச்சு. கடைசியா ரவீனாக்கு மட்டும் ஒரு 16,000 ரூபாய்க்கு கிஃப்ட் ஹாம்பர் கொடுத்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த ஷோல நடந்த முக்கியமான சம்பவங்கள். பட் கடைசியில 55 லட்சம் ரூபாய் காரு போச்சு. இந்த அண்டாக்கா கசம் ஷோலயே ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, விஷ்ணு வந்து சிகப்பு சேவல் அப்படிங்கிற ஒரு படத்தை நடிச்சு முடிச்சிருக்காராம். அது கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி மாகாபா இந்த இடத்துல அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணாப்ல. சோ விஷ்ணுவோடைய அடுத்த படம் வரப்போகுது அப்படிங்கிறது இந்த இடத்துல கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அர்ச்சனாவுடைய சம்பவம். அர்ச்சனா வந்து ஒரு கடை திறப்பு விழாக்கு நேத்து போயிருந்தாங்க. ஒரு ஜுவல்லரி ஷாப் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அவங்களுக்கு கூட்டமே வரல. என்னடா அத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில பார்த்தா கூட்டமே வரலையே அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால அந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர், அதாவது மாயா ஸ்பாட்ல இருக்க நிறைய பேர் கேள்விகள் கேட்க ஆரம்பிக்க, என்னடா இப்படி சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் அர்ச்சனாவுடைய ஃபேன்ஸ் நாங்க இருக்கோண்டா அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் அடுத்த சில மணி நேரங்கள்லயே அர்ச்சனாவை ட்ரெண்டிங்க்கு கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிக் பாஸ்ல இருக்கிற வரைக்கும் அந்த ஆட்களுக்கு ஃபேம் இருக்கும். பிக் பாஸ் முடிஞ்சு வெளில வந்தாங்க அப்படின்னா அந்த ஃபேமை தக்க வச்சுக்கிறதுக்கு அடுத்தடுத்து அவங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், அதுதான் உண்மை. சோ போற இடத்துக்கெல்லாம் ஆடியன்ஸ் போயிட்டே இருப்பாங்க அப்படின்னா ஆடியன்ஸ்க்குலாம் வேலை வெட்டி இல்லையா என்ன அப்படின்றது இந்த சோஷியல் மீடியால இருக்கக்கூடிய சில பேருக்கு புரியல அப்படின்னு நினைக்கிறேன். பட் அர்ச்சனா இதை பெருசா கண்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இந்த இடத்துல அர்ச்சனாவும் தளபதி அரசியலுக்கு வந்ததுக்கு இத்தனை நாள் எங்களை என்டர்டெயின் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அடுத்து உங்களோட மக்கள் பணி சிறக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க. பிக் பாஸ்ல இருக்க நிறைய பேர் வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மாயாவை பத்தி ஒரு சம்பவம் வந்திருக்கு. மாயாவுமே இந்த இடத்துல விஜயோட ஒரு போஸ்டர் போட்டு உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஆக்சுவலா லியோ படத்துல இவங்க ஷூட்டிங்ல இருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல சந்திச்ச ஒரு ஸ்டில்ல போட்டாங்க. ஆடியன்ஸ் எல்லாம் உடனே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னமா எப்பயோ எடுத்த போட்டோ போட்டு இப்பதான் சந்திச்சேன் அப்படிங்கிற மாதிரி பொய்யா சொல்ற அப்படிங்கிற மாதிரி சில பேர் கேப்ஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், மாயா வந்து இப்ப வெக்கேஷன்ல இருக்காங்க போல, பேங்காக் போயிருக்காங்க. கூட அதித்தி பாலன் இருக்காங்க. இவங்களை உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன், அதிவி படத்துல நடிச்சிருக்காங்க இல்லையா, அவங்க தான். சோ மாயா ஆன் வெக்கேஷன், அது இந்த இடத்துல கிளியரா புரியுது. அவங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பார்த்தாலே உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஏ டீம்ல இருக்க யாருமே இன்டர்வியூ கொடுக்கல. கொடுத்தது 2 பேர் தான், விஜித்ராவும் நிக்சனும். இவங்க இன்டர்வியூ கொடுத்திருந்தாலுமே அது ஒரு ஆள் கிட்ட மட்டும் தான் கொடுத்தாங்க. சேனலோட இன்ஸ்டாகிராம் லைவ் இல்லாம ஒரே ஒரு ஆள் கிட்ட மட்டும் தான் இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. மத்தவங்க எல்லாம் தொடர்ந்து ஒரு 5-6 சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்திருப்பாங்க. பட் நிக்சன் வந்து ஒரே ஒரு சேனலோட நிப்பாட்டிக்கிட்டாரு. அது ஏன் அப்படின்னு தெரியல. மாயா பூர்ணிமா இன்டர்வியூ கொடுக்கவே இல்லை. சோ அவங்க இன்டர்வியூ இதுக்கு மேல வரும் அப்படின்னு எதிர்பார்க்கறது தப்பு அப்படின்னு நினைக்கிறேன். பட் பிக் பாஸ் கொண்டாட்டம் அப்படிங்கிறது இன்னும் சில நாள்ல நடக்க போகுது. அது நடந்து முடிஞ்சது அப்படின்னா அதுலயும் ஒரு தரமான சம்பவம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். மேபி அதுக்கு பிரதீப கூப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. பட் கூப்பிட்டா நல்லா இருக்கும். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இதுதான் இந்த வாரம் நடந்த முக்கியமான சம்பவங்கள், அதாவது பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் பத்தி நடந்த முக்கியமான சம்பவங்கள். அந்த இன்டர்வியூ பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் வீடியோ பார்த்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா பிடிச்சிருக்கும். போற போக்குல ஒரு லைக் போட்டு எத்தனை லைக் அப்படிங்கறத மட்டும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, bye bye, thank you guys.